தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சந்திப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்களை சந்திச்சு இந்த நிகழ்ச்சியில் நம்ம உரையாடிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சந்திக்க இருக்கிற கெஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானவர். பிரபல டிடெக்டிவ் திரு குலோத்துங்க சோழன் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காரு. அவரை சந்தித்து உரையாடலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சின்ன வயசுலேருந்தே உங்களோட அந்த டிடெக்டிவ் ஸ்டோரிஸ்லாம் வந்து டெலிவிஷனில் வந்தப்போ ரொம்ப வியந்து பார்த்துருக்கேன். உங்கள் இன்டர்வியூஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டிருக்கேன். இன்றைக்கி உங்களை சந்தித்து பேசுகிறதுல எக்ஸ்ட்ரீம்லி கிளாட். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த இடத்துல வந்து உங்கள் முன்னாடி உட்காந்து இன்னொரு உலகளாவிய லெவலில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துறதுக்கு நான் தான் ரொம்ப மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். தேங்க்யூ வெரி மச். சரி, நான் உங்ககிட்ட முதல்ல ஒரு கேள்வி கேட்க போகிறேன். சொல்லுங்கள். கோச்சிக்க மாட்டீங்கல்ல? ஏன் வந்து டிடெக்டிவ்னாலே இந்த தொப்பி கண்ணாடி ஒரு கோட், அதுவும் லாங் கோட், அந்த மாதிரி ஒரு இமேஜ் ஏன் வந்திருக்கு? எனக்கு வந்து நான் டிடெக்டிவ்னு மனசில் நினச்சாலே இந்த மாதிரி ஒரு ஃபிகர் தான் ஞாபகம் வருது. ஏன்? போலீஸ்னா என்ன நினைக்கிறீங்க? வக்கீல்னா என்ன நினைக்கிறீங்க? ஒரு டாக்டர்னா என்ன நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் ஒரு யூனிஃபார்ம் இருக்குல்ல. ஓகே, அது மாதிரி இது ஒரு யூனிஃபார்ம்னு நீங்கள் வச்சுக்கலாம். எங்களோட வசதியும் நீங்கள் வச்சுக்கலாம். இதில் ஏதாவது ஸ்பெஷலாக உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கா? எங்களுக்கு அட்வான்டேஜ்ன்றதெல்லாம் நான் வெளியே சொல்லக்கூடாது. அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னா, இப்போ பாருங்கள், பாக்கெட்டுக்குள்ளே ஒரு கேமரா வச்சுருக்கேன். நைஸாக உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் போகிறப்ப டக்குன்னு உங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவேன். ஐயோ, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் சொன்னதுனால நீங்கள் இனிமேல் இப்போ எடுத்துக்கோங்க. இப்போ எடுக்க மாட்டேன். ஓகே, அவ்வளோதான். எவ்வளவோ இப்போ மாடர்ன் டெவலப்மெண்ட் ஆகிப்போச்சு. இது கூடாதுன்றீங்களா? இதெல்லாம் இப்போ வச்சுக்கிறதுக்கு மறைச்சிக்கிறதுக்கு மேலே ஓவர் கோட்டெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஃப்ரீயாக இருந்தேன்னா என் கேமரா டக்குன்னு பிடிச்சிக்கிடுவீங்க. அதனால தான் இந்த வசதிகள் இல்லாமல் போகிறதுனால தான் இப்போ டெல்லி லெவலில் பெரிய பெரிய கேசஸ்லாம் பிடிச்சாங்க இல்லையா? சம்டைம்ஸ் ஆளே மாட்டிக்கிட்டாங்க சில நேரங்களில். காரணம் என்ன? இந்த மாதிரி மேல் உடுப்புங்களாம் இல்லாமல் போய் மாட்டிக்கிட்டாங்க. ஓகே, குலோத்துங்க சோழன் சார் டிடெக்டிவ் ஆனது எப்படி உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே? அது வந்து இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஸ்கில். ஏன்னா சின்ன விஷயங்களை அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கணும். அது ஒரு மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான ப்ரொஃபஷன் அது. ஸோ நீங்கள் எப்படி வந்து இதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு ஃபேமிலியில் நீங்கள் சின்ன வயசுலேருந்து இருக்கும்போதே இந்த மாதிரி ஏதாவது வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது சின்ன பிள்ளையிலேருந்து நான் எப்படிப்பட்டோன்னா, பெர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் கிளியராக கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறவன், ஒழுங்கோடு இருக்கிறவன். அந்த மாதிரி இருக்கும்போது எந்த காரியத்தை செஞ்சாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும் அப்படின்ற ஒரு வெறி உணர்ச்சி இந்த துறைக்கு எனக்கு ஈடுபடுத்துனுச்சு. அதே நேரத்தில் நிறைய தவறுகளை பார்த்து அது அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் ஆகிய இருக்கவங்கெல்லாம் அதை கரெக்டாக செய்ய மாட்டேங்கிறாங்கன்றது போது மனசு கஷ்டப்பட்டுச்சு. ஸோ நம்ம இது தனித்து இருந்து செஞ்சு கொடுத்தால் என்னன்னு சொல்லும்போது சில வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிது. அந்த வாய்ப்புகளில் நான் செய்கிறதுக்கு சாதாரண விளையாட்டாக செஞ்சதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அதுக்கு எனக்கு ரொம்ப கிரெடிட் கிடச்சிது. அதுலேருந்து தான் இந்த துறையில் சரி நம்ம இதை செஞ்சேன். படிக்கிற காலத்திலேயே நான் வந்து இன்ஜினியர் ஆக மாட்டேன், டாக்டர் ஆக மாட்டேன், வேறு பிஸ்னஸ்மேன் ஆக மாட்டேன், புதுமையான ஒரு துறையில் ஈடுபடணுன்றது என்னோடய விருப்பம்னு சொல்லியே இந்த துறைக்கு வந்தேன். அந்த துருன்னு இருப்பேன். ஸ்கூலில் படிக்கும்போதும் சரி, காலேஜ் படிக்கும்போதும் சரி. ஆக்சுவலி நீங்கள் இப்போ கூட அப்படி தான் இருக்கீங்க. இப்போ அதிலெல்லாம் நிறைய குறைஞ்சிருச்சு. பிகாஸ் என்னுடைய பாய்ஸுக்கு மற்ற என்னுடைய கேர்ள்ஸ் ட்ரைனிங்கில் போட்டு அவங்கள விரட்டிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் இப்போ அந்த அளவுக்கு ஒரு துருதுருப்பு இருக்க முடியாது. இருக்கல்ல, நான் இருக்கிறீங்க நீங்கள் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுறேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ரொஃபஷன் எடுக்கணும்னு டிசைட் பண்ணி ப்ரைவேட் டிடெக்டிவ்னா, ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் ஆகிறதுக்கு ஏதாவது தனி குவாலிஃபிகேஷன் தேவையா? இந்த கிரிமினாலஜின்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் படிக்கணுமா? ஆடட் குவாலிஃபிகேஷன் கிரிமினாலஜி. இந்த இப்போது நாங்கள் டாக்டராக அப்ளை பண்ணணும், இன்ஜினியராக அப்ளை பண்ணணும், ஒரு கார்பெண்டராக அப்ளை பண்ணுவோம். இப்போ எனக்கு கார்பெண்டராக ஒர்க் பண்ணணும்னா எனக்கு அந்த ஆசாரி என்னென்ன பண்ணுவாரோ அது தெரிஞ்சிருந்தால் நல்லது. அதனால் அதே மாதிரி நீங்கள் சொன்னது ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் நமக்கு அடிஷ்னலாக இருக்கிறதெல்லாம் குவாலிஃபிகேஷன் தான். இதுக்கு பேசிக்காக உங்களுக்கு தேவை என்னென்னா பிரெயின், நல்ல இன்டெலிஜென்ட்டாக டீல் பண்ணி சக்ஸஸ் ஆகிறது தான். ஓகே, நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு
அரசாங்கத்தோட லைசன்ஸ் எதாவது வாங்கணுமா? அரசாங்கத்தோட லைசன்ஸ் இப்போ தான் இதை வந்து இன்சிஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. 25 ஆண்டுகளாக இதெல்லாம் கிடையாது. ஏன்னா முன்னாடி வந்து நாங்கள் நினச்சா இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு நாங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த ஊருக்கு போகிறாரு, அந்த மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கிறாரு. அவர் டிடெக்டிவ் ஒர்க் தானே பண்ணுறாரு, லைசன்ஸ் வாங்கியிருக்காரா? கிடையாது. அவரோட பொண்ணுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை அமையணுமேன்றதுக்காக வேண்டி அவராக எடுத்துக்கிற முயற்சியும் ஒரு டிடெக்டிவ் ஒர்க்கு தான். இதை நாங்கள் ஸ்பெஷலைஸ்டாக பண்ண ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆகுது. ஓகே. அதனால் இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகே ஓகே. பல விஷயங்கள் நம்மளோட ஓன் பிரெயினை வச்சு நேர்மையாக செஞ்சு கொடுத்தோம்னா பீப்புள் நம்மள்ட்ட வர்றவங்க சந்தோஷப்படுவாங்க. உண்மையை தான் நமக்கு இதில் ஒரு பெரிய சக்ஸஸ், வெற்றி. நிச்சயமாக. அதனால் அதுவும் இல்லாமல் நம்ம அறிவோட யார் வழக்கு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு மட்டுமே போய் சேரக்கூடிய லெவலில் ரகசியங்களை கண்டுபிடிச்சி கொடுக்கணும். நிச்சயமாக. எதிராளிக்கு கொஞ்சம் லீக்காகவும் ஆகக்கூடாது, இவங்க சரியாக செய்யாததுனால போயிடவும் கூடாது. அந்த இன்டெலிஜென்ட்டாக பிஹேவ் பண்ண தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதே. அதனால் இதுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. இருந்தால் ஆடட் குவாலிஃபிகேஷன். ஓகே. நீங்கள் முதல்ல ஹேண்டில் பண்ண கேஸ் என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதல்லன்னு சொல்லி இது நிறைய பேர் கேட்டதுனால ஒன்று மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஆக்சுவலி முதல்ல இல்லாமல் கூட இருக்கலாம்ல. ஜனங்களுக்கு ரசனையாக இருக்கணுமேன்றதுக்காக வேண்டி கூட சொல்லலாம். பட் முதல் 2வது அப்படிலாம் கரெக்டாக சொல்ல முடியாது. அப்படி சொல்லப்போனால் ஒரு எனக்கு நல்ல தெரிஞ்ச வழக்கில் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இஐடி பேரின்ற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட மேனேஜர் என்னை வந்து பார்க்குறாரு. இந்த கேஸை கண்டுபிடிச்சி கொடுங்க சார்ன்றாரு. கண்டுபிடிக்கலைன்னு சொல்லி, ஏன்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு என்ஜினியர் அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே ஸ்டாக்ஸை ஒரு மெஷினை அனுப்புகிறாரு வெளி மாநிலத்துக்கு. ஒரு பெரிய மிஷின், அந்த மிஷின் காஸ்ட் அபவுட் 25 லட்ச ரூபா இருக்கும். அதை அனுப்பும்போது அங்கேருந்து என்ன ஆகுது, அதில் ஒரு மோட்டார் சரியில்லை, அதில் உள்ள ஒரு பார்ட்டு சரியில்லைன்னு அதை திருப்பி அனுப்புகிறாங்க. அது இவர்கிட்ட வந்து சேர்ந்த பிற்பாடு அதை சரி பண்ணி தானே இவங்க அனுப்பணும். இவங்க அனுப்புறதில்ல. இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே புறப்பட்டு அங்கே போய் அந்த கம்பெனி போய் பார்க்குறாரு. அப்போ அதுலேருந்து இங்கே அனுப்புன அந்த இன்வாய்ஸ், அந்த இன்டென்ட் இருக்காது. ஸோ இதை என்ன பண்ணுவார், இவரே வச்சுக்குவார், திருப்பி அனுப்ப மாட்டார். அங்கே அனுப்பாததுனால அவங்களும் கேட்க மாட்டாங்க, அவங்க இன்டென்ட் போட்டு அனுப்பாதனால. இதை என்ன பண்ணியிருக்காரு இவர், இதை மாதிரியே அனுப்பி 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 இந்த பொருட்கள்லாம் திருடி வித்துற வேண்டியது, இதை தெரியாமல் வித்துற வேண்டியது. இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதில் பல லட்சக்கணக்கான ரூபா அவர் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. நான் இந்த இதை நானே தனிப்பட்ட முறையில் இருந்து எப்படி இந்த தப்பு நடக்குதுன்றதெல்லாம் நான் கண்டுபிடிச்சி அந்த கம்பெனிக்காரருக்கு சொல்லிவிட்டு அவனையும் அந்த இன்ஜினியரையும் பிடிச்சி ரூமில் வச்சிட்டோம். அந்த வழக்கில் அந்த மேனேஜர் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 500 ரூபா காசு கொடுத்தார். 500 ரூபா கொடுத்துருக்காரு, பெரிய அமௌண்ட்டுன்னு தான் என் மனசில் பட்டு. எவ்வளோ சார் ஃபீஸுன்னார். 500 ருபீஸ்ன்னு சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டே சொல்கிறேன். இருந்தாலும் அவர் என்ன டக்குன்னு பாக்கெட்டேருந்து எடுத்தார், இந்தாங்க பிடிச்சுங்கன்னார். எனக்கோ பெரிய சந்தோஷம். அன்றைக்கு 500 ரூபாய்க்கு வாங்கின சந்தோஷம் இன்றைக்கி நான் 5 லட்ச ரூபா வாங்கினாலும் எனக்கு இல்லை. ஏன்னா அவ்வளோ தெளிவாக அந்த வழக்கை, பெரிய வழக்கு அது, போலீஸுக்கும் போகாமல் அந்த இன்ஜினியரை மாட்டி விடாமல் நான் அவனை காட்டி கொடுத்துட்டு ஒரு கம்பெனியில் நான் கேட்டுக்கிட்டேன், சார் இவரை பனிஷ் பண்ண வேண்டாம், அவர் மன்னிப்பு கேட்டார், இவர் தெரியாமல் இதெல்லாம் இந்த இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டார் இந்த மாதிரி இதுன்னு சொல்லி அதை முடித்து கொடுத்தேன். அது ஒரு நினைவில் இருக்கிற முதல்ல நான் பண்ண வழக்குகளில் ஒன்று. பொதுவாக காவல்துறை இந்த மாதிரி ப்ரைவேட் டிடெக்டிவ்ஸ்க்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, இல்லை கொஞ்சம் சில நேரங்களில் எகெயின்ஸ்டாக கூட இருக்காங்க, இல்லை சில நேரங்களில் போலீஸே வந்து ப்ரைவேட் டிடெக்டிவ்ஸோட ஹெல்ப்பை நாடுறது உண்டு. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் காவல்துறையில் என்னோட ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட்டிவ் தான் இருக்காங்க. அது நேர்மையான அதிகாரிகள் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க. அவங்களே எங்கள்கிட்ட வழக்கை கொடுத்து இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி எங்களை கேட்கவும் செய்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் ஏதாச்சும் சில வழக்குகளுக்குன்னு உதவின்னு சொல்லி போனோன்னா அந்த உதவியும் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனாக பேப்பரில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் தி டிடெக்டிவ் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி
we are able to catch the accused அப்படின்னு சொல்லி போலீஸே பேப்பரில் நியூஸ் கொடுக்குறாங்க. ஸோ டிடெக்டிவ்ஸ் இந்த டிடெக்டிவ் வச்சு இந்த மாதிரி ஒர்க்கை கண்டுபிடிச்சாங்கன்றதுக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டியும் மரியாதையும் கிடைக்குது வெளிநாடுகளில். அந்த சுச்சுவேஷன் இங்கே வரணும், அதுக்கு முயற்சிகள்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு தான் அந்த சிம்பல் தான் இப்போ வந்து என்னை வந்து நான் ஆல் இண்டியா ப்ரைவேட் டிடெக்டிவ் அசோசியேஷனில் நான் தான் வைஸ் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. வெரி குட். ஹானரபிள் மினிஸ்டர் ஃபார் தட் சிவராஜ் பட்டேல் இருக்காங்களே, அவங்க வந்து எங்களுடைய குழு இதுக்கு வந்து டெல்லிக்கு வந்திருந்தப்போ என்னை வந்து அதில் நியமிச்சிருக்காங்க வைஸ் பிரசிடெண்ட்டாக ஆல் இண்டியா லெவலில். இனிமே தான் இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப காடிலாம் ஒத்து போய் பேப்பர்கள்லாம் எங்களை பற்றியும் செய்திகள் எல்லா ப்ரைவேட் டிடெக்டிவ்ஸ் நிறைய பேர் இப்போ வர வர உற்பத்தி ஆகிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ரேங்கோடு ஒர்க் பண்ணாங்கன்னா பேப்பர்லேயும் போட்டு போலீஸுக்கு அசஸ் பண்ணுற மாதிரி தானே. இப்போ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறதுல இந்த போலீஸ் பத்தாது. அதுக்கு ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸோட ஹெல்ப்பும் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி கவர்மெண்ட்டு ஹெல்த்தி சிச்சுவேஷன்ஸை உருவாக்க முடியுன்றது நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் ஷெர்லாக் ஹோம்ஸோட புக்ஸ் எல்லாம் நிறைய படிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. நான் ஒரு புக்கு கூட படித்ததில்லை. இது வந்து இட் இஸ் எ பார்ன் பை பர்த்து நான் டெவலப் பண்ண மேட்டர்தே ஒழிய இன்றைக்கி நிறைய பேர் ஷெர்லாக் ஹோம்ஸே ரொம்ப நாள் கழிச்சு தான் ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்றது ஒரு பெரிய டிடெக்டிவ்னே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து இயற்கையாக ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒரு வெறும் கதாபாத்திரம் தான் தெரியும். ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்ற ஒரு டிடெக்டிவாக உருவாக்கின கதை வந்து சங்கர்லால்னு சொல்லிட்டு இல்லை, சங்கர்லால் துப்பறிகிறார்னு வந்தது தமிழ்வான் கிரியேட் பண்ணார். சங்கர்லால்னா அவன் ஒரு டிடெக்டிவ்ன்ற மாதிரி கற்பனையில். அந்த மாதிரி தான் நான் வந்து எந்த புஸ்தகத்தையும் இது வரைக்கும் படித்ததில்லை, படித்து அதன் மூலியமாக உருவாக்குனது இல்லை. பியூர்லி இட் இஸ் மை ஓன் டெசிஷன். எல்லாத்தையும் எடுத்து சக்ஸஸ் பண்ணுறேன். உண்மையாக இருக்கணும்னு நினைக்கும்போது அது எப்படிலாம் கொண்டு போகணுமோ கொண்டு போயிடலாம். தப்பு பண்ணணும்னு நினச்சா தான் பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு இது இப்படி பண்ணால் இது தெரியாது, அப்படி பண்ணால் அது தெரியாதுன்னு சொல்லி செய்ய வேண்டி வரும். ஐ எம் ஏ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் ஹானஸ்ட் ஃபெலோ. என்னுடைய ஓன் பிரெயினில் எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறேன். பொதுவாக ஒரு டிடெக்டிவ் கிட்ட என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு வராங்க? ப்ராப்ளம் வந்து இப்போ எல்லாராலையும் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். இப்போது நீங்கள் போய் ஒரு இடத்துல நின்று வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களை அடையாளம் தெரிஞ்சதுனால அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்க முடியாது. அப்போ எங்களோட சர்வீசஸை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. நான் போய் உங்கள் சார்பாக நின்னேன்னா ஒரு அந்த பையனை பற்றியோ பொண்ணை பற்றியோ வாட்ச் பண்ணணும்னா நான் போய் நின்னேன்னா என்ன தெரியாது உங்களுக்கு. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் வாட்சிங்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கள் சர்வீசஸ் பயன்படுத்துறதுன்றது A to Z எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இதுக்கு தான் இப்படி தான் பயன்படுத்தணுன்றதே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஃபேமிலி ப்ராப்ளங்கள்லாம் வருது. அந்த ஃபேமிலி ப்ராப்ளங்களில் கணவன் மேலே சந்தேகம், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் சந்தேகம். அதாவது கணவன் நல்லவனாகவே இருப்பான், அவன் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டான்னா மனைவிக்கு சந்தேகம் வந்துடுது. இல்லை மனைவி கணவன் வர்ற நேரத்தில் வீட்டில் இல்லைன்னா சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்தினால நிறைய கேசஸ் வருது. அதில் பல கேசஸ் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இது சந்தேகம் தான் உனக்கு பிரச்சனையே இல்லைன்ட்டு. சமீபத்தில் கூட ஒரு பெங்களூரில் ஒரு மேட்ரு, அந்த லேடி பயங்கர கணவன் மேலே அவ்வளோ பிரச்சனை, சண்டை தினம். அந்த கணவன் வேணும்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டான், நான் இன்றைக்கி லேட்டாக வருவேன், இன்றைக்கி அங்கே போயிட்டு வருவேன், இங்கே போயிட்டு வருவேன்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ மேலே உள்ள ஆத்திரத்தினால அவன் ஒரு ஸ்டாடிஸ்ட் ஆகிட்டான். அப்புறம் இந்த பொண்ணு வந்துருச்சு, சென்னைக்கே வந்து 3 மாதமாக தங்கிருச்சு. என்கிட்ட கேஸ் கொடுத்தாங்க. நான் போய் கண்டுபிடிச்சா இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஃபெலோ. எந்த தப்பும் அவன் பண்ணலை. இந்த பொண்ணு இங்கே இருக்கிறப்ப அவன் பண்ணலாம்ல, அங்கே நிறைய தப்பு பண்ணலை. அந்த மாதிரி கேசஸும் நிறைய வருது. சந்தேகத்தினால குடும்பத்தை கெடுத்துக்கிற ஃபேமிலியும் நிறைய பேர் இருக்காங்க. இதேமாதிரி வெளிநாட்டில் இந்தியாவில் இருக்கிறாங்க, என் மனைவி இருக்குது, இந்த